இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்மளுடைய வழிபாட்டு ஸ்தலங்களிலே அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை ஆராதிப்பது, ஆராதனை, வொர்ஷிப்பிங் த லார்ட். ஆலய ஆராதனைகள் நடுவிலே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக நேரம் ஒதுக்குகிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை, இதை குறித்து உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். 3 கேள்விகள். ஆராதனை என்றால் என்ன? எப்படி ஆராதிக்க வேண்டும்? எங்கே ஆராதிக்க வேண்டும்? இந்த 3 கேள்விகளுக்குரிய பதில்தான் இன்றைக்கான செய்தி. ஆராதனை என்றால் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றது. கடவுளை வணங்குதல், வழிபடுதல், நமஸ்கரித்தல், போற்றுதல், தொழுது கொள்ளுதல், இப்படி நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனால் ஆராதனை என்றால் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தேவனை கனப்படுத்துதல் அல்லது தேவனுக்கு மரியாதை செய்தல், இதுதான் ஆராதனை. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் அல்லது அவருக்கு மரியாதை செய்கிறோம் என்றுதான் அர்த்தம். நம்மளுடைய ஆராதனைகளிலே நாம் எந்த அளவிற்கு கடவுளை குறித்து அறிந்திருக்கின்றோமோ அந்த அறிவின் அளவை பொறுத்துதான் நம்முடைய ஆராதனையின் தன்மைகள் அமையும். ஆராதனை அல்லது தொழுகை செயல்கள் மட்டும் தேவனை கனப்படுத்துவதற்கான அடையாளங்கள் ஆகிவிட முடியாது. கைகளை உயர்த்தி சத்தமாக பாடல்களை பாடுவது மட்டும் ஆராதனை அல்ல. மத சடங்குகள் மட்டும் அல்ல. வாழ்க்கை முறையினாலும் ஆராதனை வேளையிலே நம்மை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். வழிபாட்டு முறைகளோடு வாழ்க்கை முறைகளும் இணைய வேண்டும். அதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது பாடல் பாடுவது மட்டுமல்ல, கைகளை உயர்த்துவது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் இணைத்து ஆண்டவருக்கு முன்பதாக காண்பித்தல், இதுதான் ஆராதனை. எப்படி ஆராதிக்க வேண்டும்? பொதுவாக ஆலயங்களிலே, வழிபாடுகளிலே ஆராதிக்கின்ற பொழுது 2 காரியங்களை அவர்கள் முக்கியப்படுத்துவார்கள். துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பார்கள். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். துதித்தல் என்பது ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருப்பதற்காக, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், அவர் பரிசுத்தமுள்ளவராக இருப்பதற்காக, வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக, உண்மையுள்ளவராக இருப்பதற்காக, நீதி உள்ளவராக இருப்பதற்காக, அன்புள்ளவராக இருப்பதற்காக, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். இன்னொரு காரியம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செலுத்துதல். ஸ்தோத்திரம் செலுத்துதல் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை இப்படியாக வழிநடத்தினதற்காக, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக, எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக, ஞானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி, தேவைகளை சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. இவைகளெல்லாம் ஆராதனையிலே வருகின்ற காரியங்கள். அதற்கு பிறகு பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அதற்கு சில நேரங்களை நாம் ஒதுக்குகின்றோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை கொடுக்கிறேன், என்னை கழுவி சுத்திகரியும், என் பாவங்களை மன்னியும், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நான் விட்டு விடுகிறேன், மன்னியும் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்வது. கடைசியாக அர்ப்பணிப்பு. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால்
ஆண்டவரே, உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு நான் சம்மதிக்கிறேன். நீர் என்ன என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறீரோ அதன்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிப்பு. பொதுவாக ஆராதனைகளில் இந்த 4 காரியங்களும் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வேதம் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சில இடங்களிலே சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24. இயேசு கிறிஸ்து தொழுதலை குறித்து, தொழுதல் என்று சொன்னால், தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் ஆராதித்தல், வழிபடுதல் என்று அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அல்லது தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாக மாறி ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து எனக்குள்ளதாக ஆவியானவருடைய தூண்டுதலோடு அவருடைய சமூகத்திற்கு வந்து நான் அவரை ஆராதிக்கிறேன். உண்மையோடு, உண்மையாய் என்ற வார்த்தையை இங்கே இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். அப்படி என்று சொன்னால் உண்மை இல்லாமலோ போலித்தனமாகவோ நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. உண்மையாக என்றால் உள்ளான இதயத்தில் இருந்து ஆராதிக்க வேண்டும். வெறும் வாயினால், உதடுகளினால் மட்டுமல்ல, உள்ளத்தினால் தொடப்பட்டு இதயத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையான ஆராதனை என்றால் அங்கே இதயம் ஈடுபட வேண்டும். இதயம் ஆராதனையோடு நேரடியாக சம்பந்தப்படும் போதுதான் அது உண்மையான ஆராதனையாக மாறுகிறது. வேடிக்கை பார்த்து கொண்டோ, கரங்களை தட்டும் பொழுது அங்கே இங்கே சிந்தனைகளை சிதறவிட்டு கொண்டோ, ஆனால் பாடல்களை பாடிக்கொண்டோ இருப்பது ஆராதனை அல்ல. உண்மையான ஆராதனை முழு மனதோடு ஆண்டவரை கவனித்து கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு எந்த காரியங்களுக்கும் கவனத்தை சிதற விடாமல் ஆண்டவரை மாத்திரம் பார்ப்பது, நினைப்பது தான் உண்மையான ஆராதனை. இங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பண்புகளும் குணங்களும் தான் தேவ ஆராதனையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேவ ஆராதனை என்று சொன்னால் தேவனை கனப்படுத்துதல். நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு, எப்படிப்பட்ட நிலையோடு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறேன் என்பது முக்கியம். அப்போ ஆராதனையிலே என்னுடைய பண்புகள், குணநலன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேவன் விரும்புகின்ற காரியத்தை செய்வதுதான் ஆராதனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாடல்கள் பாடுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளுடைய இதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவரை நான் தொழுது கொள்கின்ற பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது என் வாய்களை மாத்திரமல்ல, நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை மாத்திரமல்ல, என் இதயத்தை பார்க்கிறவர். வாசிங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். போதுமா? நன்றி. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், சீஷர்களாயிருப்பீர்கள். இங்கே ஆண்டவர் மிகுந்த கனிகள் என்று எதை சொல்லுகிறார்? ஆப்பிள் பழம், மாம்பழம், கொய்யாப்பழம். அப்படியா? அப்படியே இருக்கீங்க. அப்படிதான் போல ஆவியின் கனி. வெரி யார் சொல்லுது? கனிகள் என்று சொன்னால் மிகுந்த நற்குணங்கள், மை கேரக்டர்ஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீங்கள் மிகுந்த நற்குணங்களினால் நிறைந்திருந்தால் என் பிதா மகிமைப்படுவார். அப்படின்னா மகிமைப்படுதல்னா தேவன் கனப்படுதல், உயர்த்தப்படுதல் அல்லது ஆராதிக்கப்படுதல். அதான் சரியான அர்த்தம். அப்போ இயேசு இங்கே தம்முடைய சீஷர்களிடத்திலே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மிகுந்த நற்குணங்களை காண்பிப்பதினால், நீங்கள் மிகுந்த நற்குணங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருப்பதினால் என்னை உண்மையாகவே ஆராதிக்கிறீர்கள். அப்போ எப்படி ஆராதிக்க வேண்டும்? என் வாழ்க்கை ஆண்டவரோடு சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும். வெற்று கூச்சல்கள் அல்ல. எனக்கு பிடித்த பாடல்களை பாடுவது மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கை முறை. இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ புத்தி இல்லாத ஆராதனை இருக்குல்ல, அப்படித்தானே? அப்போ ஒரு புத்தியுள்ள, அர்த்தமுள்ள, உண்மையான ஆராதனை என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அர்ப்பணிப்பே ஆராதனை. ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் என்றால் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் உமது விருப்பத்தின்படி நடப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன். அதான் ஒப்பு கொடுத்தல். என் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்தால் அது புத்தி இல்லாத ஆராதனை. ஒப்பு கொடுக்கின்ற மனிதன் புதிய மனிதனாக இருக்க வேண்டும். அதான் ஜீவ பலியாக. ஆண்டவரே, என்னுடைய எல்லா விருப்பங்களையும், என்னுடைய எல்லா செயல்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஒரு புதிய மனிதனாக ஆண்டவரிடத்திலே என்னை கொடுக்கின்ற பொழுது, புதிய மனிதன்னா என்ன? பாவமற்றவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, கரையற்றவனாக, ஆவியிலே ஜீவன் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதான் புதிய மனிதன். அதை அப்படிப்பட்ட மனிதர்கள் செய்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. அப்படின்னா என்னுடைய மனதிலே நினைத்து என் சரீரத்திலே நான் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆராதனை என்றுதான் பார்க்கப்படுகின்றது ஆண்டவரால். அந்த சரீரத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆராதனைகள் தான். அப்போ ஆராதனை, வொர்ஷிப்பிங் என்று சொன்னால் வழிபாட்டு முறை மட்டுமல்ல, உண்மையான ஆராதனை என் நடைமுறை வாழ்க்கை. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆலயத்திற்கு ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. நான் ஆலயத்திற்கு ஆராதிக்க போகிறேன், நான் வேலைக்கு ஆராதிக்க போகிறேன், நான் பள்ளிக்கு ஆராதனைக்கு போகிறேன், நான் வகுப்பறைக்கு ஆராதனைக்கு போகிறேன், நான் கடைக்கு ஆராதனைக்கு போகிறேன், நான் வியாபாரத்திற்கு ஆராதிக்க போகிறேன். இதுதான் சரியான. என் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பட்சத்திலே என்ன நான் செய்தாலும் அது ஆண்டவருக்கு முன்பதாக ஆராதனை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடல்கள் பாடுவது, கரங்களை தட்டுவது, கையை உயர்த்துவது, இதெல்லாம் ஆராதனையின் ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில் உற்சாகமாக உணர்ச்சி வசப்பட்டு நன்றாய் பாடுகிறார்கள், இசைக்கு ஏற்றபடி கைகளை தட்டுகிறார்கள். ஒரு 15 நிமிடமோ அரை மணி நேரமோ நன்றாக அந்த நேரம் செல்லுகின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுதான் ஆராதனை என்று நாம் நினைக்கக்கூடாது. அப்பா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நல்லா சூப்பராக ஆராதிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வாரத்துக்கு முழுவதுக்கும் இது போதும் அல்ல.
என் வாழ்க்கையிலே என் நடைமுறை வாழ்க்கை தான் ஆராதனை என்று தான் வேதம் சொல்லுகின்றது. சரி, ஆராதனை என்றால் என்ன? எப்படி ஆராதிக்க வேண்டும்? மூணாவது கேள்வி என்ன? மறந்து போச்சு. எங்கே ஆராதிக்க வேண்டும்? வெரி குட். கோயில் தான். இது என்ன கேள்வி? வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். இது இயேசு கிறிஸ்து யாரிடம் சொல்லுகிறார்? சமாரிய பெண்ணிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகின்றது. இது ஒரு முக்கியமான வார்த்தை. யூதர்கள் பழைய ஏற்பாட்டு வழிபாட்டு முறையின்படி எருசலேமிலே ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். யூதர்களுக்கு ஆராதனை என்றவுடன் நினைவுக்கு வருவது எருசலேம் தான். தொழுது கொள்வதற்கு அங்கேதான் செல்லுவார்கள். தேவாலயம் இருந்தது, ஆண்டவர் அங்கேதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான மாற்றத்தை சொல்லுகிறார். பிதாவை எங்கும் ஆராதிக்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகின்றது. அப்ப எங்கே ஆராதிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆலயத்திலே மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி அல்ல, எங்கும் பிதாவை நான் கனப்படுத்த முடியும், ஆராதிக்க முடியும். அதைத்தான் வேதம் காண்பிக்கின்றது. ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவள் என்ற பட்சத்திலே சமுதாயத்துக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து இவன் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வான் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய ஆராதனை. ஒரு ஆலயத்தில் அல்லது சபையில் இருக்கின்ற பொழுது நான் காண்பிக்கின்ற பய உணர்வு, தேவ பக்தி, மரியாதை உணர்வை நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம், வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் காண்பித்தால் எப்படி இருக்கும்? கிளாஸில் பயங்கர சேட்டை, ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆராதனை என்பது எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்காய் வாழ்வது. ஆக்சுவலாக ஆலயம் அல்லது கோயில் என்றால் இறைவன் தங்குகின்ற இடம் என்று பொருள். ஏனென்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்தில் தேவன் தங்குவதாக இஸ்ரவேலர்கள் நம்பியதால் அது தேவாலயம் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் நாம் எல்லோரும் நம்புகிறோம் ஆலயத்திலே தேவன் தங்குகிறார் என்று சொல்லி. சில சமயம் நம்ம பசுமலை சிஎஸ்ஐ சர்ச்சு ரோட்டு மேலே இருக்கு இல்லையா, நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன். அந்த வழியாக போகிறவங்க இந்த கோயிலை கிராஸ் பண்ணும் பொழுது அவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நின்று வணங்கிட்டு தான் போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நாமே அப்படி செய்யலாம், தவறு அல்ல. அவர்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார், இந்த சேப்பல்ல ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கை நல்லது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அப்போஸ்தலர் 7:48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இன்னொரு வசனம் வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 17:24. ஆமென். பார்த்தீங்களா? நாம் ஆலயம் என்று நினைத்திருக்கின்ற கட்டடங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக,
கூடி ஜெபிப்பதற்காக, வார்த்தைகளை கேட்பதற்காக, ஐக்கியம் கொள்வதற்காக ஏற்பட்ட இடங்கள். நாம் ஆராதிக்க செல்லுகின்ற பொழுது, அவருடைய பிள்ளையாக நாம் கூடி வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்கே வருகிறார். எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ முடிங்க மத்தியிலே இருப்பு. இதான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்காங்களோ அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஒரு வகுப்பறையிலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ 4 பேர் கூடி ஜெபிக்கின்ற பொழுது அது ஒரு ஆண்டவர் இருக்கின்ற இடமாய் மாறுகின்றது. அப்போ ஆலயம் எங்கே இருக்குது? கட்டடான்ட்டீங்க. நீங்கள் சேப்பல் நாங்கள் பிள்ளைகள் அடிச்சிருந்து இப்போ கட்டடான்ட்டீங்க. வேர் இஸ் சர்ச்? வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16. வாசி, நீங்களே வாசிங்க. இன்னோட வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. அதே 1 கொரிந்தியர் 6:19. உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்படித்தானே போட்டிருக்கு. பார்த்தீங்களா? வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. ஆலயம் எங்கே இருக்கு? அதோ அந்த ரோட்டு மேலே இருக்குது, வெயிட்டிங் சர்ச். அப்படியா? இங்கே இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுது. அப்போ புதிய ஏற்பாட்டின்படி நாம் ஆராதிக்க கூடி வரும் இடங்கள் சபை கூடி வருகின்ற இடங்கள் தான். தேவ ஆலயங்களோ பரிசுத்த ஸ்தலங்களோ அல்ல, தேவன் தங்குகின்ற இடங்கள் அல்ல. தேவன் தங்குகின்ற இடம் ஆலயம் நான் தான். அப்போ எங்கே ஆராதிக்க வேண்டும்? நானே ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே ஆராதிக்கிறவனாக இருக்க வேண்டும். எங்கும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா வீட்டில் இருக்கும் பொழுது, என்னுடைய ரூமில் இருக்கும் பொழுது கைதட்டி பாட்டு பாடிடலாமா? உற்சாகமா? அவ்வளோதான், நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. என்ன சத்தம் யோசிச்சு பாருங்க. கிளாஸில் இருக்கும் பொழுது, ஆஃபீஸில் இருக்கும் பொழுது, பஸ்ஸில் அப்படியே போகும் பொழுது, காலேஜுக்கு போகும் பொழுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது என்ன அர்த்தம்? ஆராதனை என்றால் பாட்டு பாடி துதித்து சோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பது அல்ல. அது ஒரு பகுதி. தேவனை கனப்படுத்துவது. எங்கே இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்வதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அப்படித்தான் வேதம் காண்பிக்கின்றது. அப்போ புதிய ஏற்பாட்டின்படி உண்மையான ஆராதனை சபை கட்டிடத்திற்குள் நாம் நடத்துகின்ற ஆராதனை அல்ல. சபைக்கு வெளியே நாம் தேவனுடைய வழிகளில் நடப்பதுதான் உண்மையான தேவ ஆராதனை. இன்றைக்கி நம்ம ஆராதனைகளில் பார்த்தீங்கன்னா பாட்டு, மியூசிக்கு, ட்ரம்மு சூப்பராக இருக்குது. உற்சாகமாக ஆராதிக்கின்ற வருகின்ற அநேகர் சர்ச்சுக்கு வெளியே வந்தவுடனே சாட்சி இல்லாமல், குடும்பத்திலே ஆராதனை இல்லாமல் வாழ்கிறார்கள். எனக்கு ஒருத்தர் தெரியும். ஆலயத்தில் ஆராதனை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கைகளெல்லாம் உயர்த்திடுவார், பயங்கரமாக ஆராதிப்பார். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா பரலோகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஆலயம் முடிஞ்சு வெளியே ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா கையில் என்ன வச்சுருப்பார்? இதுக்கு பேர் ஆராதனையா? இது ஆராதனை அல்ல. நான் கதை இல்லைம்மா, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. அப்போ ஆலயத்தில் கைகளை உயர்த்தி விட்டு டீ கடையில் வேறு ஏதாவது கையில் வச்சுருந்தா அது ஆராதனை அல்ல. நான் 3 கேள்விகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். என்னென்ன கேள்வி? ஆராதனை என்றால் என்ன? எப்படி ஆராதிக்க வேண்டும்? எங்கு ஆராதிக்க வேண்டும்? அப்போ இனிமேல் நீங்கள் ஆராதனை என்ற வார்த்தையை கேள்விப்படும் பொழுது, ஆராதனைக்குள்ளதாய் வருகின்ற பொழுது இவைகளை நீங்கள் நினைக்க வேண்டும். தேவனை கனப்படுத்துதல், தேவனுக்கு மரியாதை செய்தல் ஆராதனை. ஆராதனை என்பது நாம் தேவனை குறித்து எந்த அளவிற்கு அறிந்திருக்கின்றோமோ அந்த அறிவின் அளவை பொறுத்து தான் ஆராதனை அமையும். வழிபாட்டு முறைகளோடு வாழ்க்கை முறைகளும் அமைய வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பே ஆராதனை.
வழிபாட்டு முறை மட்டுமல்ல, நம் நடைமுறை வாழ்க்கை தான் உண்மையான ஆராதனை. எங்கே இருந்தாலும் நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்தில் உற்சாகமாய் ஆராதிக்கும் பொழுது கட்டிடத்திற்குள் வெளியேயும் என் சாட்சி காணப்பட வேண்டும். கடைசியில் ஒன்று, ஆலயத்திலே ஆராதிக்கின்ற பொழுது, பாடல் பாடும் பொழுது, கைகளை எல்லாம் உயர்த்தி கைகளை தட்டும் பொழுது உனக்குள் காணப்படுகின்ற பக்தி, பரிசுத்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் வெளியே வந்ததற்கு பிறகும், உன் அறைக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் காணப்படுகிறதா? அதான் முக்கியம். நீ உண்மையாக ஆராதித்திருந்தால் நீ அங்கே உணர்ந்த சந்தோஷம் இங்கேயும் காணப்படும். உண்மையாய் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.